ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜம் ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள். நாள் 6, ஸ்திதி 3, அப்பியாசம் 4. முதல் ஸ்டேஜில் நாம் பிரகாசத்தை பார்ப்பதற்கான அப்பியாசம் செய்தோம். இரண்டாவது ஸ்டேஜில் அந்த பிரகாசத்தின் உயிரோட்டத்தை உணர்ந்து சரீரத்தின் இயக்கத்தை நடத்த தொடங்கினோம். மூன்றாவது ஸ்டேஜில் நாம் பல்வேறு விதிகளின் மூலம் உணர்ந்தோம். அதாவது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் வெவ்வேறானவை. மூன்றாவது ஸ்டேஜில் நாம் 3 விதமான அப்பியாசங்களை செய்தோம். அந்த அப்பியாசங்களை அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு அதிகமாக நீங்கள் அப்பியாசங்களை செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகிக்கொண்டே செல்வீர்கள். சிலர் அமர்ந்து இதை மிக நன்றாக அப்பியாசம் செய்கின்றனர். ஆனால் அவர்கள் கர்மக்ஷேத்திரத்திற்கு வரும்போது இந்த அப்பியாசங்களுக்கு அவ்வளவு மகத்துவம் கொடுப்பதில்லை. அதனால் அப்பியாசம் செய்ததற்கு பிறகும் கூட மீண்டும் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். நல்லது, வாருங்கள். இப்போது அப்பியாசத்தின் பக்கமாக முன்னேறி செல்வோம். இந்த சரீரத்தை ஒரு கோவில் மற்றும் தன்னை அந்த கோவிலில் மூர்த்தி ரூபத்தில் பாருங்கள். தனது கோவிலுக்கு ஒரு பெயர் வையுங்கள். உதாரணமாக கணேஷ் கோவில், அம்பாள் கோவில், விக்ன விநாசக் கோவில், சீதலா தேவி கோவில். இந்த விதமாக கோவில்களுக்கு அநேகம் பெயர்கள் உள்ளன. அதுபோல் நீங்களும் உங்கள் கோவிலுக்கு ஏதாவது பிடித்த ஒரு பெயர் வையுங்கள். அந்த மாதிரி யோசியுங்கள். ஒரு விசாலமான கோவிலில் உங்களது நிவாச ஸ்தானம் உள்ளது மற்றும் நீங்கள் அந்த விசாலமான கோவிலில் அமர்ந்துள்ள சீதலா தேவி அல்லது விக்ன விநாசக் இதுபோல் அனுபவம் செய்யுங்கள். நான் சீதலா தேவி ஆத்மாக்கள் அனைவரையும் குளிர்வித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் விக்ன விநாசக் மற்றவர்களின் விக்னங்களை அழித்துக் கொண்டு இருக்கிறேன். இந்த அப்பியாசத்தை 15 நிமிடங்கள் வரை அமர்ந்து செய்யுங்கள். இதே ஸ்திதியில் நிலைத்திருந்து தினசரி காரியங்களை செய்யுங்கள். குளிக்கும்போது கூட இந்த ஸ்மிருதியில் இருக்க முடியும். நான்
இந்த சரீரம் என்ற கோவிலை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த அப்பியாசத்தினால் லாபங்கள்: 1. உள்ளும் புறமும் தூய்மை அதிகரிக்கும். 2. எப்படி கோவிலில் நாலாபுறமும் ஒரு தேவி சக்தியின் கிரணங்கள் பரவி இருக்கின்றதோ, அதேபோல் உங்கள் நாலாபுறங்களிலும் கூட ஒரு நேர்மறையான கிரணம் பரவி இருக்கும். மற்றவர்களும் அந்த கிரணங்களை உணர்வார்கள். அந்த உணர்வு அவர்களுக்கும் கூட உள்ளுக்குள் மாற்றம் செய்வதற்கான சக்தியை அளிக்கும். யுகல் யாராவது இந்த அப்பியாசத்தை செய்வார்களே ஆனால் அவர்களின் தூய்மையின் விரதம் இடைவிடாததாக இருக்கும். ஓம் சாந்தி.